ஹலோ கைஸ், நம்ம காஷ்மீர் பட்ஜெட் பயணம்ல இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நம்ம போக போறது காஷ்மீர் ஃபேமஸான குல்மார்க் கண்டோலா தான். வேர்ல்ட்லயே செகண்ட் ஹையஸ்ட் கேபிள் கார் ரைடு இங்க தான் இருக்கு. குல்மார்க் ஸ்ரீநகர் மெயின்ல இருந்து 55 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஹில் ஸ்டேஷன் தான். டேல இருந்து கிளம்பி ரெடி ஆயிட்டு போற வழியில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு அப்படியே குல்மார்க் போயிட்டோம். குல்மார்க்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கேப் தனியா நீங்க வந்து ரெண்டுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். நாம போற டூரிஸ்ட் கேப் வந்து மேல குல்மார்க் வரைக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. இங்கே நீங்க யூனியன் கார் வந்து நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க பட்ஜெட் பேசிக்கலாம். யூனியன் கேப்க்கு அக்கௌண்ட்டை பொறுத்து 5 to 6K அந்த மாதிரி சார்ஜஸ் கேட்பாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இங்க பார்கெயின் பண்ண பாருங்க. அங்க இருந்து நம்மள கேப்ல பிக் பண்ணிட்டு தங்மார்க் அப்படிங்கிற இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க. ஃபால்ஸ் பார்த்து முடிச்சதும் நேரா கண்டோலா டிக்கெட் கவுண்டர் கிட்ட உங்களை வந்து டிராப் பண்ணிடுவாங்க. இந்த கண்டோலா டிக்கெட்ஸ் பொறுத்தவரை நீங்க இங்க ஸ்ட்ரைட்டா வந்து எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது முடியவே முடியாது. அப்படியே இருந்தாலும் 6000 7000 அந்த மாதிரி பிளாக்ல வச்சு விற்பாங்க. ஆனா ஆக்சுவல் பிரைஸ்னு பார்த்தா ரெண்டு பேஸ்க்கும் சேர்த்து 1800 தான் வரும். இந்த கண்டோலா டிக்கெட்ஸ் பொறுத்தவரை நீங்க 15 days ப்ரியரா டிக்கெட் புக் பண்ணிடுறது பெட்டர். எப்படி புக் பண்றதுன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். கீழ கவுண்டர்ல இருந்து மேல பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 ரெண்டு வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து கேபிள் கார்ல தான் போக போறோம். சி லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 4300 மீட்டருக்கு மேல இருக்கிறது தான் இந்த அஃபர்வாட் பீக். இந்த அஃபர்வாட் பீக்ல இருந்து நீங்க பார்க்கும்போது சுத்தி ஃபுல்லாவே ஸ்னோ மவுண்டன்ஸ் தான். நார்மலா மதிய டைம்லயே டெம்பரேச்சர் -10க்கு கீழே போயிடுச்சு. ரொம்பவே குளிர் அதிகமா இருந்தது. ரொம்பவும் ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். சோ ரொம்ப நேரம் நம்மளால இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபேஸ் 1ல உங்களுக்கு சின்ன சின்ன கடைகளா இருக்கும். வாட்டர் பாட்டில்ஸ், மேகி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வேணும்னால நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் லைக் ஸ்கையிங், ஸ்னோ போர்டிங், ஐஸ் ஸ்கேட்டிங்னு நிறைய இங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி பேசுங்க. ஏன்னா காஸ்ட் எல்லாமே இங்க அதிகமா தான் சொல்லுவாங்க. ஒரு 3 to 4 hours இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்ரீநகருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஸ்ரீநகர் வந்துட்டு இங்க ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த வால்நட் ஃபஜ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். செம்ம வேற லெவல்ல இருந்தது. நீங்களும் இங்க வந்து எனக்கு மஸ்ட் ட்ரை இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க.